What is this? What is this? This is the symbol. One political party symbol. நீ எப்படி போலீஸ் விசில் போட சொல்லுப்பா. This is the political party symbol. Kindly remove it immediately. அவங்களோட ஐடியில வந்துட்டு அவங்களோட போட்டோ மட்டும் தான் இருக்கு. ஆனா என்னோட பேரு, என்னோட ஹஸ்பண்ட் பேரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து என்னோடது தான். அவங்களோட ஐடியில எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட சைனும் அவங்க போட்டிருந்தாங்க உள்ள. அதுவும் தப்பு வச்சுக்கலாம். எந்த பேரை முழுவி தப்பு. நான் பேர் அப்படியே நான் போடுவாங்க. அந்த என்ன வேலை பாக்குற? செக் பண்ணுங்க. புரியல அலோவ் பண்ணி இருக்குது 6000 பேர். அத பாக்க தெரியாது நமக்கு. அப்புறம் அவரே கொண்டு வராங்க. எங்க சார் இது? வெளிய போங்க சார். Acting as an observer without this. I request them to take action. Okay? Put on. Hey, why you are put this one? No. Sir, you do it. No. Wait, sir. That is my reason. அப்பதான் அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குச்சாவடியில் ஏற்பட்ட பரபரப்பு சம்பவங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையார் ஜமாலியா நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு பணியில் இருந்த குத்தாலம் காவல் நிலைய தலைமை காவலர் விக்னேஷ் என்பவரை அங்கிருந்த ஒருவர் திடீரென்று தான் கையில் வைத்திருந்த கத்தியால் காவலரின் கழுத்து மற்றும் 2 கைகளில் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்டி விட்டு ஆள முன்னாடி வந்தாலும் ஜெயிலுக்கு தைரியம் சட்டம் ஒழுங்குல தான் நீங்க தூக்கில ஏறி இருக்கணும். நான் துணிஞ்சு வர ஒரு போலீஸ்கார உயிர் கொடுக்க முடியல. உடனே அங்கிருந்தவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட நின்ற தலைமை காவலர் விக்னேஷை பொறையார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு தையல் போடப்பட்டு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தலைமை காவலரை கத்தியால் குத்திய நபர் காட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பதும் இவர் எப்போதும் காவல்துறையினர் மீது வெறுப்பில் இருப்பவர் என்றும் சீருடையில் இருக்கும் போலீசாரை கண்டாலே அவருக்கு பிடிக்காது என்றும் கூறப்படுகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இதேபோல காவல் சீருடை அணிந்திருந்த போலீசாரை இவர் தாக்கியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்பாலூர் வாக்குச்சாவடியில் வெங்கடேசன் என்ற வாக்குச்சாவடி முகவர் அனைத்து ஓட்டுகளும் ஒரே கட்சிக்கு விழுவதாக நினைத்துக் கொண்டு வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவியை தூக்கி போட்டு உடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வேலூர் சரக டிஐஜி, மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், தேர்தல் பார்வையாளர்கள் உட்பட அதிகாரிகள் அங்கு சென்றனர். வாக்குப்பதிவு இயந்திரம் உடைக்கும் முன்பு வரை வாக்குச்சாவடியில் 208 வாக்குகள் பதிவாகி இருந்தன. பதிவான வாக்குகளின் விவிபேட் ஸ்லிப் தனியாக பாதுகாக்கப்பட்டு புதிய வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவி மூலம் வாக்குப்பதிவு தொடர்ந்தது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த வெங்கடேசனை போலீசார் கைது செய்தனர். மேலும் வாக்குச்சாவடிக்குள் போலியான முகவர்கள் 2 இருந்ததை கண்டறிந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அங்கிருந்த தேர்தல் அலுவலரை அழைத்து இவர்களை எப்படி உள்ளே அனுமதித்தீர்கள் என சப்தமிட்டார்.
இது இல்ல அப்புறம் நீங்க என்ன அலோவ் பண்றீங்க? இருக்கிறது 6000 பேரு, அதை பார்க்க தெரியாது நமக்கு. அண்டர் வாட்சிங், ஞாபகம் வச்சுங்க, பார்த்துட்டு இருக்காங்க மேல. அப்புறம் அவரே கொண்டு இருக்காங்க. எங்க சார் ரிசல்ட்? வெளியே போங்க சார், வெளியே போங்க சார். மேலும் பாலா, லோகநாதன் என்ற 2 போலி முகவர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். He's acting as an observer without this. I request them to take action. Okay, sir. Come. CC camera footage ಎಲ್ಲ ಪಾತ್ಕೋ. ಪುಡಿ ಇಗ ಬಾ. ಅದು ಅವರು ಅಳಿಸಿರಿಗೆ ಅದು One answer, Jyoti. Come here. You take photography. Come here. Come close. See, close. No, come. Hang in there. Punch a kai. Why you are put this one? No. Sir, pin is not there. So I am putting inside. Okay. You see where it is? Yeah. See, my Loganathan. Stop. See the symbol. Yeah. This is the symbol. It's common service. No. Yes. It's not common. Take him out. That is my reason. You represent legally. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வெள்ளையக்கோன்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடி மையம் அருகே 200 மீட்டருக்குள் கட்சி நிர்வாகிகள் நின்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி திருச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் தலைமையில் வந்த அதிரடிப்படை போலீசார் லேசான தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் எப்படி காவல்துறை தடியடி நடத்தலாம், தடியடி நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 4 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வாக்குப்பதிவும் நிறுத்தப்பட்டது. பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட டான் பாஸ்கோ பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சபீனா என்ற பெண் வாக்களிக்க சென்றபோது அவருக்கு முன்பு வந்த பெண் ஒருவர் சபீனாவின் பெயர் முகவரியில் கள்ள ஓட்டு போட்டதை பார்த்து சபீனா அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். இது குறித்து சபீனா அங்கிருந்த காவல் உதவி ஆய்வாளரிடம் கூறிய போதும் கள்ள ஓட்டு போட்ட பெண்ணை கைது செய்யாமல் தவறு நடந்துவிட்டது, இனி என்ன பண்ண முடியும் என கூறி கள்ள ஓட்டு போட்ட பெண்ணை காவல் உதவி ஆய்வாளர் தப்ப விட்டிருக்கிறார். எங்க பேர மொழி தப்பு அந்த எக்மோர்ல இருந்து வராங்க கேளுங்க.
திருவிக நகருக்கு சம்பந்தமே கிடையாது. திருவிக நகர் ஒரு வாட்டி உங்களுக்கு சின்ன நீங்க வந்ததுல அப்ப டைம் வேஸ்ட் போகுது. இந்த டைம் மீட்க முடியுமா? நீங்க யோசனை தப்பு நடந்து வச்சு டைம் வேஸ்டா போயிருக்கீங்க. இந்த டைம் 6 மணி 6:30 ஆக்க முடியுமா? யோசனை பாருங்க. அதான் கேட்கப்பா. நீங்க என்ன நீங்க சொல்யூஷனும் பண்ணுங்க. பின்னர் அந்த கள்ள ஓட்டை வேறு ஒரு படிவம் மூலம் தேர்தல் அதிகாரிகள் நீக்கி சபீனாவை வாக்களிக்க வைத்தனர். உள்ள போயிருந்தேன் சார் பூத்துக்கு. நான் போனால் எனக்கு முன்னாடி என்னோட பேர்லேயே இன்னொருத்தவங்க ஐடி போட்டிருந்தாங்க. அப்போ போயிட்டு நான் ரைஸ் பண்ணேன், என்னோட பேர் தான் சபீனா, உள்ள யார் வந்து சபீனான்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க செக்கே பண்ணாங்க போலிங் பூத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க. அப்புறம் நான் சொன்னேன் என்னோட ஐடி எனக்கு வேணும், நான் தான் அது போடணும் அப்படின்னா உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு அந்த இதுக்கு முன்னாடி போட்டவங்களோட லிஸ்ட்டு வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டு 150 ஃபார்ம்லேருந்து அவங்களோட ஐடி வந்து 150 இருந்தது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபார்ம் 14 என் கையில் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நான் தனியாக சேலஞ்சிங் ஓட்டில் தனியாக ஐடி இது பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். என்ன சார்? எந்த தொகுதி? கொளத்தூர் தொகுதி சார். ஆமாம், இந்த ஏரியா தான். 17 KKR அவென்யூ, பெரம்பூர். KKR அவென்யூ. ஆமாங்க சார், கொளத்தூர் தொகுதி இருக்கேன். அவங்களோட ஐடியில் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. ஆனால் என்னோட பேர், என்னோட ஹஸ்பண்ட் பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து என்னோடது தான். அவங்களோட ஐடியில் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. SIRல கூட அது எனக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஓட் போட்டுட்டு போகிறாங்க, பின்னாடி ஒருத்தவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து டூப்ளிகேட், இவங்க இல்லை அப்படின்ட்டு. அப்புறமா நான் போய் காட்டினா என்னோடது தான் அப்படின்ட்டு உடனேவே அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார். என்னோட சைனும் அவங்க போட்டிருந்தாங்க உள்ள. சபீனான்ட்டு தான் அவங்க சைன் கூட அவங்க சைன் போடல, என்னோட சைன் தான் அவங்க போட்டு வச்சிருக்காங்க உள்ள. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வெளிமாநில காவலர் ஒருவர் விசிலை பயன்படுத்தி வரிசைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். அப்போது இதனை கவனித்த முன்னாள் MLAவும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் CK ராஜாவின் தலைமை முகவருமான காமராஜ் இது ஒரு கட்சியின் சின்னம் எனவும் அதனை உடனே அகற்ற வேண்டும் எனவும் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். What is this? What is this? Hello, Kannada இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், இது என்னது? This is the symbol. One political party symbol. நீ எப்படி ஓடணும்? கன்னடா வந்து விட்டுறீங்களா? அதெல்லாம் கிடையாதுப்பா. போலீஸ் விசில் போட சொல்லுப்பா. லாங்குவேஜ் தெரியாதுன்னா என்னது? கரெக்ட், அது சொல்லு. அது சொல்ல வேண்டியதானா? This is the political party symbol. Kindly remove it immediately. பின்னர் உடன் பணியாற்றிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவலர்கள் வெளிமாநில காவலரிடம் விசிலை எடுத்து விடுங்கள் என கூறிய நிலையில் திமுகவினர் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். எப்படி நீங்க வந்து நீங்க லோக்கல் போலீஸா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும்ல? அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. யாரா இருக்குங்க? ஏன் நாங்க எப்படி கேட்க முடியும்? நாங்க கேட்காத எப்படி இருக்க முடியும்? அவரு விசில் வச்சு சின்ன வச்சு கூடாதுல்ல? அப்புறம் என்ன? This is the political party symbol in our state. Okay? Okay. This is the symbol. Kindly remove it. Okay? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு தேசூர் பாளையம் வாக்குச்சாவடியில் அதிமுக மற்றும் தாவேக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்களிக்க வந்த மூதாட்டி ஒருவர் கண்ணாடியை வீட்டிலேயே வைத்து விட்டதால் வாக்களிப்பதற்காக மகனை உள்ளே அழைத்தார். அப்போது தாவேக பூத் ஏஜென்ட் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே அதிமுக மற்றும் தாவேக பூத் ஏஜென்ட் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதில் தாவேக பூத் ஏஜென்ட்டை அதிமுகவினர் தாக்கியுள்ளனர்.